அவருடைய பிறந்த நாள், அதுக்கு வாழ்த்து சொன்னது, நன்றி சொன்னது அதெல்லாமும் அரசியல் சார்ந்து பேசினாங்க. திமுகல இருந்து யாருமே வாழ்த்து சொல்லல விஜய்க்கு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. இப்பதான் சமீபத்தில நடந்ததுங்கறனால அதையும் பொருட்படுத்தி ஆமா, கேட்கிறேன். அது முக்கியமான ஒரு நிகழ்வு தான். ஸ்டாலின் இதெல்லாம் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தானே சார்? கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வந்து விஜய் அவர் வாழ்த்து வாழ்த்து சொன்னார். தெரிவிச்சாரு. ஆனா நன்றி தெரிவிச்சு அவங்க திமுகலேருந்து கொடுத்த அறிக்கையில விஜயோட பேர் இல்ல. ம். அதே மாதிரி விஜயோட பிறந்த நாளுக்கு வந்து எல்லா தலைவர்களும் இன்க்ளூடிங் இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் ராகுல் வாழ்த்து காந்தி தெரிவிச்சாங்க. காங்கிரஸ்ல இருந்தவங்க. காங்கிரஸ்ல ராகுல் காந்தி முதற்கொண்டு இங்க விடுதலை நம்முடைய செல்வ செல்வ பெருந்தகை. பெருந்தகை வரைக்கும் சொன்னாங்க. பட் இந்த திமுக தரப்புலேருந்து ஸ்டாலினோ உதயநிதியோ சொல்லலை. லாஸ்ட் டைம் உதயநிதி சொன்னார் அவருக்கு. ம். அப்போ இது ஒரு முக்கியமாக கவனிக்கத்தக்க நிகழ்வு. அவர் கிரவுண்டில் வந்து அக்ரஸிவ் பாலிடிக்ஸ்க்கு வரும்பொழுது கண்டிப்பாக திமுக டிஸ்டர்ப் ஆகும். திமுக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும். திமுகவுக்கு எதிராக தான் ஒரு அரசியல் இருக்கும்னு உங்களுடைய பார்வையா இருக்கு? ஆப்வியஸ்லி வேற யாருக்கு எதிராக இருக்கும் நீங்க எல்லாம் சொல்றீங்க? பாஜக? தமிழ்நாட்டில் எங்கெங்க இருக்கு பாஜக? அவர் தான் நான் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வரல, அசம்பிளி எலெக்ஷனுக்கு வரேன்னு சொன்னப்போ அவரோட குறி தமிழக அரசியல்னு தெரியுது. ம். தமிழக அரசியலில் மெயின் பிளேயர் திராவிட முன்னேற்ற கழகம் தாங்க. அதுவும் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதிமுக வாக்கு வங்கியில் சரிவு இருக்குது, ஒரு பெரிய சரிவு இருக்குது. ஸோ பிரதான கட்சி பிரதான மெயின் பொலிட்டிக்கல் பிளேயர் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவர் தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வர்றது பிஜேபிக்கு எதிராக, பாமகவுக்கு எதிராக, சீமானுக்கு எதிரான அபத்தமான பேச்சு. நீங்கள் உண்மையை எதிர்கொள்ள மறுக்கிறீர்கள். அவங்க தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வராருன்னா அவர் திமுக எதிராக தான் வராரு. வேற யாருக்கு எதிராக வராரு? வர முடியும் அவரால்? மெயின் பிளேயர் டிஎம்கே தான். அவர் மாற்றா வரேன்னு தன்னை சொல்லிக்கிறாரோ இல்லையோ, கண்டிப்பாக அவரோட ஃபோக்கஸ் வந்து டிஎம்கேக்கு எதிராக தான் இருக்கும். அதில் அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அது வேறு விஷயம். ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப கடினம், நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். பட் அவருடைய அரசியலில் வந்து திமுகவுக்கு எதிராகத்தான் இருக்கும். அப்படித்தான் இருக்க முடியும். பின்ன நீங்க அவர் கூர்ந்து கவனிக்கிற வரைக்கும் அப்படிதான் தெரியும். வேற எப்படி இதில் கூர்ந்து கவனிக்கணும், குனிஞ்சு கவனிக்கணும்லாம், உட்காந்து கவனிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. குறைஞ்சபட்சம் அறிவு இருந்துன்னா, கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா, காதை விரித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேற யாருக்கு எதிராக அவர் வர முடியும் அரசியல்? அப்படி வேற யாருக்காவது எதிராக எனக்கு மோடி தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாருன்னா அது அபத்தமான அரசியல். அதுக்கு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு தான் மோடிக்கு எதிராக நிற்குது. மோடிக்கு எதிரான அரசியல் வந்து பஸ்ஸு ஃபுல்லாக இருக்குது, ஃபுட்போர்ட்டில் தொங்கின்னு போகிறீங்க. எவன் வேணால் வந்து மோடி ஏற்று பேசலாம். இங்கே அந்த தளம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நிரம்பி வழியுது. ரெண்டாவது இங்கே அவங்களுக்கு 4%, 5%, 10% வரைக்கும் வந்திருக்கு. ஓகே ஃபைன், உங்கள் தேர் நாட் அட் ஆல் பிளேயர்ஸ் இன் தமிழ்நாடு. இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் தான் மெயின் பிளேயர். அடுத்து வரப்போகிறது அசம்பிளி. நான் அசம்பிளி எலெக்ஷன் தான் வரப்போகிறேன்னா யாருக்கு? திமுகவுக்கு ஜால்ரா போடுறதுக்கு வரியா, இல்லை நான் மாற்றுன்ட்டு வரியா? ஆப்வியஸ்லி திமுக எதிரான அரசியல் தான். இதை நீங்கள் வந்து அங்கீகரிக்கிறதுல, இதை நீங்கள் ஒப்புக்கொள்வதில் என்ன தயக்கம் உங்களுக்கு? இல்லை, இப்போ இன்னைக்கு அவர் நீட் பற்றி சொன்ன விஷயங்கள்லாம் இந்த நீட்டு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட ஒரே பிரச்சனை கிடையாதுங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நீட் ஒரு பிரச்சனைங்க. நீட்டு மட்டுமே என்ன ஸ்பேஸ் இருக்குன்னு கேட்குறேன் சார். எதுல? இப்போ விஜய் வரும்போது என்ன கொள்கைகளுக்கான, அதை தான் நானும் உங்களை கேட்குறேன். வந்தாதான் அவர் சொன்ன பிறகுதான் தெரியும். ஆனால் யாருக்கு எதிராக அவர் அரசியல் பண்ணுவார்னா திமுக எதிராக தான் அரசியல் பண்ண போறாரு. வேற யாருக்கு எதிராக அவர் அரசியல் பண்ண முடியும்? திமுக ஜால்ரா போட்டுக்கிட்டு திமுக வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அரசியல் பண்றதுக்கு வருவார் அவரு? திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுவாரு அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னா இல்லைங்க, நான் உங்களை கேட்குறாங்க. காங்கிரஸ் நீங்க ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ஆதரிக்குது. விடுதலை சிறுத்தைகள் அந்த கதையெல்லாம் வேணாம். இந்த கேள்விக்கு வாங்க, நிறைய நழுவி போவாதீங்க. வேற யாருக்கு எதிராக அவர் அரசியல் பண்ண வர்றாரு? அதை பதில் சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டோட பிரதான கட்சி யாருங்க? திமுக. அப்போ ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு வரான்னு சொல்றான்னா அவன் யாருக்கு எதிராக வரப்போறான்? அண்ணா திமுக பவர்லேயே இல்லைங்க. அவன் கட்சி உடஞ்சு கிடக்குது, செதறி கிடக்குது. ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு நான் வரேன் 26ல் நான் வரேன், நான் முதலமைச்சர் கனவுன்னு சொல்றாங்கல்ல அவங்க ஆளுங்க. அது நடக்குதோ நடக்கலையா? அப்போ யாருக்கு எதிராக வராரு? அவர் திமுக எதிராக அரசியல் பண்ண வராருன்னு சொல்றதுலேயே உங்களுக்கு என்ன இவ்வளோ தயக்கம்? உங்களுக்கு ஏன் இவ்வளோ பயம்? அப்படின்னா அப்போ காங்கிரஸ் விசிகா அவருடைய நடவடிக்கைகள் நகர்வுகள் அதெல்லாம் அவங்கவுங்க செய்வாங்கங்க. திமுகவுக்கு எரிச்சலை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் இதையெல்லாம் செய்வார்கள்.